டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தால் முதலமைச்சர் யார்? இபிஎஸ் பெயரை அமித்ஷா குறிப்பிடாததால் கிளம்பியது புதிய சர்ச்சை. ஜூலை 1ஆம் தேதி முதல் ரயில் கட்டண உயர்வு உறுதி, விரைவில் பிரதமர் அறிவிப்பார் என மத்திய இணையமைச்சர் பேட்டி. அதிமுகவில் இருந்து கொத்து கொத்தாக நிர்வாகிகளை தூக்கி வரும் இபிஎஸ். நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு குப்பை கிடங்குக்கு போய்விட்டது. திருப்பூரில் மது அருந்தியவர்களை தட்டி கேட்ட ஆசிரியர் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி அண்ணாமலை விமர்சனம். 345 கட்சிகளை பட்டியலிலிருந்து நீக்க தேர்தல் ஆணையம் முடிவு. இனி தேர்தலில் நிற்க முடியாத அளவிற்கு நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்தால் அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் என அமித்ஷா கூறியுள்ளார். ஆனால் அவர் இபிஎஸ்ஸின் பெயரை குறிப்பிடாதது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறது என்றாலும் தொடர்ந்து குளறுபடிகள் நிலவி வருகிறது. ஏனென்றால் கூட்டணி ஆட்சி என்கிறார் அமித்ஷா, பாஜக ஆட்சி அமைக்கும் என்கிறார் அண்ணாமலை. இதனால் கோபமடைந்த அதிமுகவினர் இபிஎஸ் தான் முதலமைச்சர் என்று திட்டவட்டமாக கூறி வருகின்றனர். இந்நிலையில் 2026 ஆட்சி அமைத்தால் அதிமுகவில் ஒருவர் முதலமைச்சராக்கப்படுவார் என இபிஎஸ்ஸின் பெயரை குறிப்பிடாமல் அமித்ஷா பேசியிருப்பது புதிய சிக்கலுக்கு வழிவகுத்திருக்கிறது. ரயில் கட்டண உயர்வை மத்திய அமைச்சர் உறுதி செய்திருக்கிறார். சென்னை ஐசிஎஃப்பில் தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில், அமிர்த் பாரத் ரயில்களை மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா ஆய்வு செய்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜூலை 1ஆம் தேதி முதல் ரயில் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்தார். விரைவு ரயில்களில் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா மட்டுமே உயர்த்த திட்டம் இருப்பதாக கூறிய அவர், இறுதி முடிவை பிரதமர் அறிவிப்பார் என்று தெரிவித்தார். பதிவு செய்யப்பட்ட 345 அரசியல் கட்சிகளை பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. 2019ஆம் ஆண்டு முதல் கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத, அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் நீக்க முடிவு செய்திருக்கிறது. அதன்படி பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட கட்சிகள் இனி நேரடியாக அலுவலகங்களை வைத்திருக்க முடியாது. எதிர்காலத்தில் தேர்தலிலும் போட்டியிட முடியாது. திருப்பூர் அருகே அரசு பள்ளிக்கு அருகில் மது அருந்திய கும்பலை தட்டி கேட்ட ஆசிரியர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுக அரசின் கட்டுப்பாடற்ற மது விற்பனையின் விளைவே இதற்கு காரணம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். பொது இடங்களில் மது அருந்துவதை தடுக்க கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு குப்பை கிடங்குக்கு சென்று விட்டதாகவும் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதிமுகவில் அடுத்தடுத்து முக்கிய நிர்வாகிகளை இபிஎஸ் நீக்கி வருவது கட்சியினர் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 நாட்களாக முக்கிய நிர்வாகிகளை இபிஎஸ் தூக்கி வருகிறார். இந்நிலையில் அவரது சொந்த மாவட்டமான சேலத்தில் ஜலகண்டபுரம் ஜெயலலிதா பேரவை துணைத் தலைவர் எஸ். கார்த்திக், இணைச் செயலாளர் எஸ். குமார், இளைஞர் இளம் பெண்கள் பாசறை இணைச் செயலாளர் சுரேஷ் உள்ளிட்டோரை அதிரடியாக நீக்கியுள்ளார். அவர்களுக்கு பதிலாக புதிய நிர்வாகிகளையும் இபிஎஸ் நியமித்திருக்கிறார். இருசக்கர வாகனங்களுக்கு சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக வெளியான தகவலை மத்திய அரசு மறுத்திருக்கிறது. இலகு ரக மற்றும் கனரக வாகனங்களுக்கு தற்போது சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் கார் உள்ளிட்ட வாகனங்களில் வெளியூர் செல்லும் போது பல மடங்கு தொகையை செலுத்த வேண்டியிருக்கிறது. சரக்கு வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்கிறது. எனவே சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஜூலை 15ஆம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களுக்கும் சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்த இருக்கிறது. ஆனால் இந்த தகவலை மத்திய அரசு மறுத்திருக்கிறது.
கொக்கைன் விவகார வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணாவுக்கு ஜூலை 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கொக்கைன் பயன்படுத்திய புகாரில் நடிகர் ஸ்ரீகாந்த் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்திடமிருந்து அவர் கொக்கைன் வாங்கியதாக தகவல் உறுதியானது. ஸ்ரீகாந்த் அளித்த வாக்குமூலத்தின்படி நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டு அவரிடம் பல மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. குறியீடு வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் நண்பர்களிடம் பேசியதாக புகார் எழுந்த நிலையில் அது பற்றி தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கிருஷ்ணாவை ஜூலை 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மதுரை ஆதீனம் மீது சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், தவறான பரப்புரை உள்ளிட்டவை அந்த பதிவுகளில் அடங்கும். தனக்கு ஏற்பட்ட விபத்து குறித்து ஆதீனம் பேட்டியளித்திருந்தார். இரு மதங்களிடையே பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் அந்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டதாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.